ஒரு பக்கம் காதல்ல பிரேக்கப் ஆனவங்க, காதலில் தோல்வி அடைந்து அதனுடைய கவலைகளோடு இருக்கக்கூடியவர்களை தேற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள். லவ் நம்ம எவ்வளவு வேணா கொடுக்கலாம், ஆனா திருப்பி எடுத்துக்க முடியாது மச்சான். ஒரு லாஸ்ட் ஒரு 3 months-ஆவே வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து என்னை எமோஷ்னலி பிளாக்மெயில் பண்ணாங்க. ஈஸியா பிரேக்கப் 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 அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் இவங்க விட்டுட்டு போக தான் நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நானும் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆச்சு, எனக்கு உங்க கூட இருக்க இஷ்டம் இல்லை, நான் போறேன். யார லவ் பண்றேங்கிறதுல தான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன், என்ன ஆச்சு, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அதை முழுசா எதுவுமே சொல்லலை. எனக்கு வந்து கூட இருக்க பிடிக்கல. நான் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சு என்னால பூபதியை மறக்க முடியல. அந்த நாள் வந்து நான் என்னோட கான்சியஸ்லேயே இல்லை. என்னால் அப்போ வந்து என்னால் ஒரு இடத்துல தெளிவாக யோசிக்கவே என்னால் முடியல. அவங்க மேலே ரொம்ப எமோஷ்னலி அடிக்ட் ஆகிட்டேன். அவங்க தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவை தாண்டி நான் அவங்க கிட்ட தான் போய் நின்னேன். எப்படி இப்போ இப்படி ஒரு பையன் அன்புக்காக ஏங்கின பையன் அன்பு கிடைச்சி அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. எப்படி பையனை மீட்டு கொண்டு வந்தீங்க? சட்டையா வாங்கி கொடுத்தது எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. இந்த ஷூ எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி நான் எங்கள் அப்பா இழந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது ரொம்ப வலிங்க சார். அவன் பிரேக்கப்னு சொன்னது அவன் எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியல, என்னால் தாங்க முடியாது சார். அவன் ரொம்ப ஒரு மாதிரி சுருண்டு படுத்துக்கிட்டேன். உலகத்தில் இருக்க எந்த பொண்ணுக்கும் தெரியறது இல்லை, பசங்க செய்யற பாதி தப்பு காரணம் இந்த பொண்ணுங்க தான். சோப்பால போயிட்டு அவன் பாட்டுக்கு உட்காறது, அங்கே சாப்பிட்றது இல்லை. 12 மணி 1 மணி வரை 2 மணி வரை நான் முடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒருத்தன் காதல்ல ஜெயிச்சா மட்டும் பார்த்தாது, அவங்க வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும். எந்திரிச்சு பார்ப்பேன், சாப்பிட்ருக்கான். நான் சாப்பாடு பக்கத்துல கொண்டு வச்சிருக்கேன். சில நேரம் அவருக்கு தட்டி எழுப்பிட்டு சாப்பாடு ஊட்டிடாமட்டு இருக்கேன். என் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறதுக்காக சோகப்பட்டு தண்ணி அடிச்சுட்டு தாடி வளர்த்துட்டு ரோட்ல சுத்த வந்துச்சா? அவர் சூசைடுங்கிறது எனக்கு வேற யாருமே இல்லைங்க சார். அம்மா வந்து சின்ன வயசுல இருந்துட்டாங்க. கல்யாணம் முடிச்சு வீட்டுக்காரு ரொம்ப சின்ன வயசுல இருந்தாரு. ரொம்ப கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் இவன் சூசைட் அட்டன் பண்றேன்னு சொல்றது என்னால தாங்க முடியலைங்க சார். உன் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை பத்தி கவலைப்படாத. தம்பி, வீட்டுல அம்மா கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து வளர்த்துருக்காங்க. அது நீங்களும் சொல்றீங்க. வீட்டுல ஒரு தங்கச்சி வேற இருக்கு, அப்பா இல்ல. நான் ஓப்பனா சொல்லுமா, இது ஒரு சில்லி ரீசன். என்னால வந்து அந்த டைம்ல ரியலைஸ் பண்ண முடியல. இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன், நீங்க அம்மா இருக்காங்க, தங்கச்சி சின்ன பிள்ளை இருக்கு, வீட்டுக்கு ஆம்பளையா நீங்க தான் இருக்கிறீங்க. இவ்வளவு இருக்கிறப்ப நீங்க எப்படி அப்படி யோசிக்கலாம்? அவங்க மேல ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆயிட்டேன் சார். அவங்க இல்லன்னா இல்ல அப்படின்னு அவர் உடம்புல பட்ட காயங்களை தழும்புகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுங்கிற அளவுக்கு நான் ரொம்ப. இப்போ உங்க அம்மா எல்லாமே அதான்ப்பா, நீங்க இல்லன்னா அவங்க இல்ல. ஆமா சார். அதுக்கப்புறம் இப்போ நான் ரினியூ ஆயிட்டேன் சார். இல்லையா? இங்க பிரச்சனை என்னன்னா, ஏதாவது ஆயிருந்தா ஒரு அம்மா ராத்திரி முழிச்சு பார்த்தேன், நீ சாப்பிட்டியான்னு, அது சும்மா இருக்கியான்னு பாத்துருப்பாங்க. பயமா இருக்கும்ல. அவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் தெரிஞ்சது அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு. அந்த இடத்துல கொண்டு வைக்கலாமா ஒரு அம்மாவை? உங்க அப்பா எப்ப இறந்து போனாங்க? அப்பா இருந்து 10 to 15 years இருக்கு. நீங்க என்ன வயசு இருக்கல அப்பா இறந்து போனாங்க? நான் ஒரு 7th அந்த டைம் சார். இன்னும் 5 வருஷத்துல ஊர்ல இருக்கிற பசங்களும் பின்னாடி தான் சுத்துவாங்க. டெய்லி 10 லவ் லெட்டர் வரும். அப்புறம் நான் என்ன? உங்க தங்கச்சிக்கு என்ன வயசு இருக்கும் அப்ப? அப்போ வந்து தங்கச்சிக்கு 11 வயசு. 11 வயசு. இந்த 2 சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு அப்பா இறந்து போயிட்டாரு. உங்களை பத்தி நினைக்காம உங்க அம்மா ஒரு முடிவு எடுத்திருந்தா வைஃப்லயும் நீ நினைச்சு போக கூடாது, ரைட்டா? சுத்தி இருக்கிறவங்களோட பேச்சு கேட்கறதுனாலதான் அவருக்கு இந்த நிலைமை. ஆனா இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட நான் சொல்ல போற ஒரு விஷயம் என்னன்னா, நான் அது எல்லாத்தையும் பாஸ்ட ஃபுல்லா மறந்துட்டேன். இன்னைக்கு ப்ரெசென்ட்ல என்னோட கெரியரை நான் ஃபோக்கஸ் பண்ற ஐடியால தான் நான் இருக்கேன். லாஸ்ட் 2 months வந்து ஒர்க்குக்கு போல, வீட்லயே தான் அந்த எமோஷனலி ரொம்ப டேமேஜ் ஆகி வீட்டுல தான் இருந்தேன். 2 months அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. இன்னுமே டவுட்டே வேணாம். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. நான் மட்டும் இல்ல, எவனுமே உன்னை லவ் பண்ண முடியாது. எதுனாலதான் சரி, லவ் ஃபெயிலியர் ஆனாலும் உடனே பேப்பர் போட்டுருவீங்களா? போன ஜெனரேஷன் கிடைக்காத ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
சொகுசா காதல் தோல்வி அனுபவிக்கிறது நீங்க தான். வேணாம் மட்டும் சொல்றாரு காவியா. காவியா ப்ளீஸ் காவியா. ஏன்னா உடனே சோகமாயி வீட்லயே 1 வீக் இருந்து வீட்டுல சோறா போடுறாங்க. அந்த அம்மாலாம் யாரையாவது கூட்டிட்டு எங்கேயாவது போ. ஃப்ரெண்டோட சேரக்கூடாதுன்னு சொன்ன அம்மாலாம் என்ன பண்றாங்க, உன் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் போன போட்டு நீ வீட்டுக்கு வந்தப்ப தெரியாதனமா திட்டிட்டு என் பிள்ளைய கூட்டிட்டு மாலுக்கு தெருக்கலாம் போயிருந்தா காசு அப்படின்னு கொடுத்து மோஸ்ட் ப்ரிவிலேஜ் டு என்னது டு என்ஜாய் லவ் ஃபீலிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு.